ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம ஜூனியர் பார்க்குறது ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்ணு முடிக்கவங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில், அதாவது ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது, ஒரு மீடியம் சைஸ் ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துக்கு நிறைய ரிலேட்டிவ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த போர்டில் வந்துட்டு உங்களோட பேர் போட்டிருக்காங்க. லைக் எப்படின்னா நம்ஜுன் வெட்ஸ் ஒயின் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கும் நம்ஜுனுக்கு தான் கல்யாணம். இப்போ அப்படியே கேமராவை அப்படியே உள்ள அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்களே, ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து காட்டினா நீங்கள் அப்படியே அந்த பக்கம் திரும்பி நிற்கிறீங்க, லெஃப்டில் திரும்பி. ஸோ நம்ஜுன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு திரும்பி நிற்கிறாரு. அப்போ ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இங்கே பாருங்கள், நான் ஃபோட்டோ இங்கே எடுக்கிறேன், கையை பாருங்கன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வந்து கையை காட்டிகிட்டு இருக்க. நீங்கள் போயும் இவன் பக்கத்தில் நிற்கிறதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நகரவே மாட்டேங்கிறீங்க. அந்த ஃபோட்டோகிராஃபர் வேற, 2 பேரும் பக்கத்தில் நில்லுங்க, தள்ளி நிற்காதீங்க, ஃப்ரேமை விட்டு வெளில போகாதீங்க அப்படின்னு சொல்ல, நம்ஜுன் பார்த்தீங்கன்னா யோ ஃப்ரேம் என்ன அவ்வளோ தூரத்துக்கு இருக்கா என்ன, நாங்கள் இவ்வளோ தூரத்தில் தான் நிற்கிறோம், என்ன நாங்கள் ஸ்டேஜ் விட்டு வெளில போயிட்டோமா, அப்படியே எடு அப்படின்னு கத்துறாரு. அப்போ நீங்கள் அப்படியே திரும்பி அவர் முறைக்கா அவரும் அப்படி உங்களை முறைன்னு முறைக்கிறாரு. 2 பேத்துக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுப்பு, செம்மையாக முறைச்சிட்டு நிற்கிறீங்க. அப்போது இந்த ஃபோட்டோகிராஃபரும் என்ன இது புது போஸா, நல்லா தான் இருக்குது, இது புது ட்ரெண்டு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கிறதையே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இருக்கா. அப்போது உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ வேறு வழியே இல்லை, பக்கத்தில் தான் நிற்கணும். எல்லோரும் வந்துட்டு உங்களுக்கு 2 பக்கம் சைடில் நிற்க, நீங்கள் அப்படியே நம்ஜுனோட ஷோல்டரில் போய் படுவீங்க. அப்போது அவர் அப்படியே உங்களை முறைக்க, நீங்களும் நான் ஒன்றும் வேணும்னே பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க. வேணும்னே பண்ணலையா, நீ தாண்டி வந்து இடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ஹஸ்கி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கா. அப்போது உங்கள் சொந்தக்காரங்களாம் அப்புறமா பேசுவீங்களாம்ப்பா, நாங்கள் போஸ்ட் கொடுத்துட்டு போய் சாப்பிட போகணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு வழியே இல்லாமல் அப்படியே ஃபோட்டோ பார்க்குறீங்க. அப்போ அந்த கேமராமேன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சிரிங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் உடனே உட்காந்துட்டு இருப்பீங்களா, சரி நின்றுட்டுருப்பீங்களா. அப்போது கேமராமேன் இருந்துட்டு உங்களை தான் சொல்கிறேன், பொண்ணு மாப்பிள்ளை சிரிக்கணும்ல, ஃபோட்டோ நல்லா இருக்கணும்ல அப்படிங்க, நீங்கள் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்போது உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லி மிரட்ட 2 பேரும் விருப்பமே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி பல்ல மட்டும் காட்டுறீங்க. இப்போது இந்த பேட்ச் போயிட்டாங்களா அவ்வளோதான் நினச்சா அடுத்தடுத்து கூட்டமாக வந்துகிட்டே இருக்காங்க. சும்மா 2 பேர் 3 பேர் வந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளி நிற்கலாம். ஒட்டுக்கா 10 பேர் வந்தாங்கன்னா ஃப்ரேம்குள்ளே பத்துறதில்லன்னு சொல்லிட்டு நெருக்கமாக நிற்க வைக்கிறாங்களா. அதனால் நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்காகன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பா விளையாடிட்டு இருக்கோம், அந்த பாப்பாவை தூக்கி நடுவில் நிற்க வச்சுக்க. அப்போது ஆரம் பார்த்தீங்கன்னா நானும் தான் நிற்க வைப்பேன், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தைய கூப்பிட்டு நடுவில் நிற்க வச்சுக்கிறாரு. அப்போது இந்த கேமராமேன் வந்துட்டு குழந்தைய கீழே நிற்க வச்சுருக்கீங்க, அவங்க இருக்கிற ஹைட்டுக்கு தெரியவே மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் கையில் தூக்கி வச்சுக்கிறீங்களா அப்படிங்க, அப்படிம்பிங்க. இல்லை, அதில் ஆளுக்கு ஒரு குழந்தைய தூக்கி கையில் வச்சுக்கோங்க, அழகாக இருக்கும் ஃபோட்டோக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களேன்னு சொல்லி நீங்களும் பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படி கையில் வச்சுப்பீங்க. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக வேண்டாம் வெறுப்பாக ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷன் இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களை அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. நீங்களும் இது ஒன்று தான் எனக்கு குறைச்சல், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு எறிகிறீங்க. அம்மா பார்த்திங்கன்னா நங்கன்னு மண்டையிலே கொட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறா, சும்மா அதே பிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறா, அதை போட்டுக்கன்னு சொல்லிட்டு நகையை கொண்டு வந்து போட்டு விடா, அப்படியே பிடிங்க அந்த பக்கம் வீசுறீங்க. சரி என்னடி பண்ணுற தங்கம் அப்படிங்கிறாங்க. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இது விருப்பமே இல்லை, எனக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அது எல்லாமே கொண்டு வந்து திணிக்கிறீங்கல்ல, இப்படி தான் தூக்கி எறிவேன், அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொண்டு போய்ட்டு ஸ்டேஜில் உட்கார வைக்க. அப்போது நம்ஜுன் ஆல்ரெடி அங்கே உட்காந்துருப்பாரு. இது காலையில் முகூர்த்த டைம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் அரை தூக்கத்தில் அவர் உட்காந்துருக்க. நீங்கள் அப்படியே அழகாக ரெடி ஆகிட்டு வந்து உட்காடுறீங்க பக்கத்தில். அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் என்ன பார்க்குற, தாலி மட்டும் கட்டின கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் நேற்று நைட்டு என்ன சொன்னேன், காலையில் தாலி கட்டுற நேரத்தில் வராத, எங்காவது போயிடு, இல்லை ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னேன்ல, எதுக்குடி வந்த, இங்கே வந்து உட்காந்துப்ப, அப்புறம் என்ன பேசுவியா, எனக்கு தெரியாது, இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா நான் கட்டி தான் தீருவேன், எனக்கு மட்டும் என்ன ஆசையா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே வெறியாக அவரை பார்க்க. அப்போது ஐயர் பார்த்தீங்கன்னா தாலி எடுத்து நம்ஜன்கிட்ட நீட்ட அவர் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் எடுத்த அவ்வளோதான் அப்படிம்பிங்க. நீங்கள் மிரட்டவும் அவருக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடி பண்ணுவ, பண்ணுறதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா தாலியை எடுத்து அப்படியே உங்ககிட்ட வச்சுட்ருக்காரு. கட்டாதடா அப்படிங்கிறீங்க. எனக்கும் ஆசை கிடையாது, ஆனால் என் தலையெழுத்து உன்னை கட்டணும்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை ஒரு மாதிரி வச்சுட்டே நிற்கிறாரு. லைக் அவர் கட்டவே இல்லை,
அப்போது சொந்தக்காரங்க எல்லாருமே கட்டுடா டைம் ஆகுது கட்டு கட்டு அப்படின்னு சொல்லவும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அம்மா பார்க்க கட்டுடா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க வழக்க டைமாக கட்ட சொல்லிடுறாங்க. அவர் வேறு வழி இல்லாமல் கட்டிடுறாரு. நீங்கள் அப்படியே அவரை முறைக்கிறீங்க. அந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்தோட மூஞ்சி தான் ஜூம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அவரை முறைக்க அவர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொன்னேன்ல வராதன்னு, எதுக்கு வந்த, இப்போ அனுபவி, உன்னை நான் சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காத, என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டேல அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ தாண்டா என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட, ஆனால் உன்னை சும்மாவே விட மாட்டேன், இனிமேல் பார் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் அந்த வெட்டிங் வந்துட்டு ஒரு மாதிரி முடிஞ்சிருது. ஒரு மாதிரி 2 பேரும் வேண்டாம் வெறுப்பாக தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. இப்போது கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 வீக் ஆகுது. நீங்கள் நம்ஜுனோட வீட்டில் தான் இருக்கீங்க. அப்போ அவரோட அம்மா அப்பாலாம் வந்துட்டு சரிப்பா உங்களுக்கு பார்த்துருக்க ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடுச்சு, நீங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, மா நான் தான் சொல்லியிருக்கேன்ல நான் எங்கேயும் போக மாட்டேங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்களை கேட்குறாங்க, டே அவன்கிட்ட சொல்லு 2 பேரும் கொஞ்சம் நாளைக்கு இப்போதைக்கு அங்கே இருங்க, அதுக்கப்புறம் கூட எல்லாம் ஒன்றா இருக்கலாம், இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லவும், அத்தை எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களை விட்டுட்டு போகிறதுல விருப்பமே இல்லை, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவங்கள கொண்டு போயிட்டு வேண்டாம் அங்கே ஒட்டுக்காக விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போது நீங்களும் என்ன நடக்குதுங்க, எல்லாம் என் தலை எழுத்து, உன் மூஞ்சில நான் முழிப்பேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ நம்ஜனும் நானும் தாண்டி அப்படிங்கிறாரு. அப்போ ஓகே உனக்கும் என்ன பிடிக்காது எனக்கும் ஒன்று பிடிக்காது, அப்போது நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கேட்க, நம்ம 2 பேரும் ஏன் டிவோர்ஸ் பண்ணிக்கக்கூடாது, எதுக்கு இப்படி பிடிக்காத வாழ்க்கை, பேரண்ட்ஸ் அவங்களோட ஹாப்பினஸ்க்காக கட்டி வச்சுட்டாங்க, ஆனால் நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவரும் அதைத்தான் நானும் நினச்சேன், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரே கையில் கொடுக்குறாரு. ஓ அப்படின்னா நீ எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கிற அப்படிங்கிறீங்க. ஆமாம் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன், கையெழுத்து போடு அப்படின்னு சொல்ல கையெழுத்து போட போகிறீங்க. ஆனால் அப்படியே கையெழுத்து போடும்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. அந்த ஆஃபீஸோட மேனேஜர் நம்ம சார் தான். அப்போது இவர் உங்களை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பார். அதை பண்ணல இதை பண்ணல இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 ஆள் பார்க்குற வேலையை ஒரே ஆள்கிட்ட வாங்கியிருப்பார். உங்களாலலாம் அவ்வளோ ஒரு மாதிரி செம்மையாக ஸ்ட்ரெஸ் ஆகியிருந்திருப்பீங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. அப்போ இவரும் ஏய் என்ன பண்ணிட்டுருக்க, சைன் பண்ணு, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ நீங்கள் சைன் பண்ணணுமா மேனேஜர் அப்படிங்கிறீங்க. எது மேனேஜரா, நான் ஒன்றும் உனக்கு இப்போ இங்கே மேனேஜர் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா சைன் பண்ணணுமா ஆத்துக்காரரே அப்படிங்கிறீங்க. எதை அப்படின்னு ஒரு கத்துறாரு. எதுக்கு கத்துறீங்க, சைலண்ட்டாக இருங்க, இப்போது நீங்கள் மேனேஜர் கிடையாதுல்ல எனக்கு புருஷன் தானே அப்படிங்கிறீங்க. ஏய் இங்கே பாரு, இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக நடந்த கல்யாணம், எனக்கு இதில் விருப்பமே இல்லை, சைன் பண்ணி கொடு அப்படின்னு கேட்க, எனக்கும் அதுதான் ஆசை, எனக்கு மட்டும் என்ன உன் கூட வாழணும்னு ஆசையாகவா இருக்குது, நீ என்ன பண்ண டார்ச்சருக்கு கண்டிப்பாக உனக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. தயவு செஞ்சு அப்படின்னா சைனை பண்ணு அப்படிங்கிறாரு. ஹலோ நான் சைன் பண்ணிட்டேன்னா நீ எப்படி தண்டனை அனுபவிப்ப, ஸோ அப்படின்னு சொல்ல ஸோ அப்படிங்கிறாரு. நீங்கள் அந்த டிவோர்ஸ் பேப்பரை அப்படியே 4 3 கிழிச்சு அப்படியே உங்களோட கையை நடுவில் வச்சுக்கிட்டு அவரோட மூஞ்சில் அப்படியே உஃப்னு ஊற்றி விடுறீங்க. நம்ஜுனுக்குன்னா செம்ம ஷாக்கு. என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்க, காற்றுல பறக்க விட்ட, அப்புறம் வெல்கம் டு பி மை ஹஸ்பண்ட் ஜாப் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. இன்னிலேருந்து நீ எனக்கு புருஷனாக வேலை பார்க்குற, எப்படி புருஷனா அப்படிங்கிறீங்க. அவருக்கு கடுப்பாகுது. என்னடி என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்களும் நான் பிளாக்மெயிலாம் பண்ணலை, நீ என்ன பண்ண, உன்கிட்ட வேலைக்கு வந்த பாவத்துக்கு என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ண, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்குமா நம்ம மீட் பண்ணிக்கிட்டு, ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உன்னை பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல, நல்லா தான் இருக்குது இதுவும். ஸோ எனக்கு டிவோர்ஸ் பண்ணுற ஐடியா இல்லை, அப்புறம் நீ எங்கே போய் எந்த கோர்ட்டில் கொடுத்துக்கோ, நான் என் புருஷனை விட்டு வர மாட்டேன், நான் அவர் கூட வாழ்வேன்னு சொல்லிட்டு பக்காவாக நடிப்பேன் அப்படிங்கிறீங்க. அப்போது இங்கே நம்ஜுனுக்கெல்லாம் வெறி ஆகுது. இங்கே பாருவேன் 2 பேர்த்துக்கும் ஒருத்தர் பிடிக்கல, பழி வாங்கிறதுக்கு இது நேரம் இல்லை, 2 பேர்த்துக்கும் ஒரு நல்ல லைஃப் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. எம்மாடி செம்ம ட்ரமாட்டிக்காக பேசுகிறடா நீ, எப்படி அதானே மேனேஜர் ஆச்சு, யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் உனக்கு தான் நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ரூமை விட்டு வேறு பக்கம் போயிடுறீங்க.
அப்போது இங்கே நம்ஜனுக்கு நான் இரிட்டேட் ஆகுது. இப்போது பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பிஃபோராக நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறீங்க. அவர் அங்கே நம்ஜுன் வந்துட்டு மேனேஜராக இருப்பார். உங்ககிட்ட நிறைய வேலை வாங்குவார் தான். ஆனால் மெயினாக அவங்க 2 பேத்துக்கும் ஆகாததுக்கு காரணமே ஒரு ப்ராஜெக்டால் வந்த பிரச்சனை தான். என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இவரு எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அதை நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா வேலை செய்யறதுக்கு தானே வந்தோன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வேலை பண்ணுவீங்க. பட் சடனாக ஒரு நாள் உங்களை கேபினுக்கு கூப்பிடுவார், நீங்களும் போவீங்க. அப்போது நம்ஜுன் பார்த்தீங்கன்னா பையன் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன சார் ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, இல்லை பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை அப்போது டின்னர் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. டின்னரா உங்கள் கூடயா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன் என் கூட வர மாட்டியா அப்படின்னு கேட்பாரு. அப்படியெல்லாம் இல்லை சார், போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா 2 பேரும் டின்னர் போவீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கோல்டாக தான் இருப்பேன், பட்டு தப்பாக எடுத்துக்காத. அதுவும் இல்லாமல் எனக்கு நீ இருக்கிற விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எப்படி இருக்கிறையோ அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, தெரில எது சொன்னாலும் செய்கிற, ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு கூட அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக வருமா? அவரும் அப்படின்னா நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, லவ் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. லவ்வா அப்படிங்கிறீங்க, என்னடி எதை கேட்டாலும் ஏதாவது இது மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா, ஓகே தானே அப்படின்னு சொல்ல, டியா அப்படிங்கிறீங்க, என்ன வேணும் உனக்கு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு போதுமா, அதை தான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்களும் அப்போது ஓகே அப்படின்னு சொல்லுவீங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. எனக்கும் பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு நல்லா தான் போயிருந்துருக்கும். குட்டி குட்டி ரொமான்ஸு, குட்டி குட்டி அந்த சைடில் நின்று பார்த்துக்கிறதுன்னு. இப்போது அப்படியே தான் நீங்கள் 2 பேரும் ஜாலியாக தான் இருந்திருப்பீங்க. ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு அவுட்டிங்லாம் போகலான்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்போது நம்ஜுனும் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் கொடுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜுனா இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, இதுவா, இதை பத்திரமா நாளைக்கு கொண்டு வந்துடு, முக்கியமான மீட்டிங், இதை நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஓகே சரி ஓகே நம்ம சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்டு அந்த அன்றைக்கி அவுட்டிங் போயிருப்பீங்க. 2 பேரும் நல்லா கை கோர்த்து ஜாலியாக நடந்துட்டு பேசிட்டு ரொம்ப ஜாலியாக தான் போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்கில் அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும். அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனிக்காரன் வந்துட்டு அதை சப்மிட் பண்ணுவான். அவனோட ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்க நம்ஜனுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது. ஏன் இது நம்மளோட ப்ராஜெக்ட் மாதிரி இல்லை அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ஷாக்காக பார்க்குறீங்க. அப்புறம் கொஞ்சம் போக போக பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்களோட ப்ராஜெக்ட் தான் எல்லாத்தையும் அவன் அப்படியே சொல்ல அந்த மீட்டிங்கும் முடியுது. அப்போது நம்ஜுன் வந்துட்டு அவரோட ப்ராஜெக்டை கொடுக்கவே இல்லை. எல்லோரும் கேட்டிருப்பாங்க நீங்கள் சப்மிட் பண்ணலையான்னு. இல்லை சார் இந்த டைம் நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதை தான் அவன் பண்ணிட்டானே அதனால். ஸோ அவர் ஒரு மாதிரி மூடு அப்செட்டாக அவரோட கேபினுக்கு போக, நீங்களும் வந்துட்டு அப்படி உங்களோட கேபினில் உட்காந்துருக்கீங்க. அப்போ ஒரு ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஒயன் மேனேஜர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பிவிட, நீங்களும் இதை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. போயிட்டு அவரோட கேபின் ஓப்பன் பண்ணிட்டு, ஜுனா ஓகேவா நீ அப்படின்னு கேட்குறீங்க. உட்கார் வயன் அப்படிங்கிறாரு. நீங்களும் போய் உட்காந்துருப்பீங்க. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வாங்கின அப்படின்னு கேட்க, எவ்வளோவா புரியல அப்படின்னு சொல்கிறீங்க. எவ்வளோ வாங்கின, இந்த ப்ராஜெக்டை விற்கிறதுக்கு எவ்வளோ வாங்கின அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, நேற்று தானே அவங்ககிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தேன். அது எப்படி, அது அப்படியே அவன் கொடுக்குறான், உன்னை தவிர வேறு யாருக்கிட்டையும் நான் அதை கொடுக்கல. அப்போது நீ தானே சொல்லு எவ்வளோ வாங்கின அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி அழுகையாக வந்திருக்கும். நீங்கள் பதிலே பேசலை, அந்த இடத்த விட்டு அழுதுட்டு போயிருப்பீங்க. ஸோ நம்ஜுன் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே சந்தேகப்பட்டிருப்பார். ஏன்னா அவருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டை கொடுத்துருப்பாரு. அதனால அவர் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு கேட்க, நீங்கள் ஒன்றா ஆமாம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். பட் எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிருப்பீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வராரு. வந்து பார்க்கும்போது அவரோட சிஸ்டத்தில் ஏதோ ஒன்று வந்து வித்தியாசமாக தெரியுது. என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க நிறையா ஃபைலெல்லாம் காணாமல் போயிருக்கு. அப்போது இந்த கம்ப்யூட்டர்லாம் சரி பண்ணுவாங்கள்ல, ஹேக் பண்ணுவாங்கள்ல, அப்படி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து பார்க்க, உங்களோட கம்ப்யூட்டர் ஆல்ரெடி ஹேக் ஆகிருக்கு, ஸோ நிறையா டேட்டா ஆல்ரெடி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியவே வந்திருக்கும். அப்போ அவன் மேலே தப்பு இல்லை, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி அது கில்ட்டியாக ஆகிருக்கும். சரி ஓகே கால் பண்ணுவோம், கால் பண்ணி பேசலாம், சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ஜுன் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவார். ஆனால் காலே போகலை. என்னவா
ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிட்டாளா, ரொம்ப கோவமாக இருக்காளோ அப்படின்னு நினச்சிட்டு இவரும் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே அப்புறமா பண்ணலான்னு விட்டுருப்பாரு. இப்போ அப்படியே தான் மதியம் பார்த்தீங்கன்னா நம்ஜுன் வந்து சிஸ்டத்தை ஆன் பண்ணுவார். அப்போது ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். என்னன்னு பார்த்தா ஒரு மெயில் தான் உங்களோட ஐடியிலேருந்து வந்திருக்கு. ஏனா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெசிக்னேஷனுக்கு மெயில் அனுப்பியிருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்னவா ரிசைன் பண்ண போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டன் மெயில் ஒன்று அனுப்புகிறாரு. இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை. ஜஸ்ட் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் எழுதி சைன்லாம் பண்ணி ஃபோட்டோ காப்பி மாதிரி எடுத்து ஸ்கேன் பண்ணி ஃபேக்ஸ் மாதிரி அனுப்பிடுறீங்க. அப்போது அதுக்கப்புறம் நம்ஜுனுக்கு ஒரு வாரம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி பேசாமல் வீட்டிலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த இடத்துக்கு வராரு உங்களை பார்க்கறதுக்காக. ஆனால் நீங்கள் அங்கே இல்லை. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கே போயிட்டாவ என்ன அப்போது இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலலாம் விசாரிக்க அந்த பொண்ணு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவரும் வந்துட்டு ஒரு மாதம் தேடி பார்த்துட்டு அடுத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு 2 மாதம் கழித்து நீங்கள் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருப்பீங்களா, சாரா கூட தான் போயிருப்பீங்க. அப்படி 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது சடனாக ஏதோ ஒரு பொண்ணு அப்படியே உங்கள் மேலே வந்து இடித்து விழுக நீங்களும் வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அவள் யாரோ ஒரு பொண்ணு. அப்போது நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு இருக்கும்போது சாரி அப்படிங்கிறா. அட பரவாயில்ல எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்கலான்னு போகிறீங்க. அப்போது நீங்கள் கை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளை பிடிச்சி யாரோ தூக்கி விட்டுற. யாருடான்னு சொல்லி பார்த்தா நம்ஜூன் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்க, ஏன்டா இப்படி பண்ணுற, எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலை, துரத்திக்கிட்டே இருக்கா. இப்போ பாரு அவங்க மேலே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் உங்களை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கிறீங்க. சாரா பார்க்குறா நம்ஜூன் தானே அப்படின்னு கேட்க நீங்கள் கையை பிடிச்சிக்குவீங்க. அப்படியே கையை பிடிச்சிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றுக்க நம்ஜூன் இப்போ திரும்பி பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் அந்த பக்கம் திரும்பினுங்க அடிக்க அவருக்கு தெரியலை. ஸோ இப்போது அவர் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவாரா. நீங்கள் அவர் கூட அந்த பொண்ணை பார்த்துருப்பீங்க. ஸோ 2 பேர்த்தையும் ஒன்றா வச்சு பார்க்கவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கும். நம்ம தப்பே பண்ணலை, ஆனால் நம்ம மேலே சந்தேகப்பட்டான். இப்போது இன்னொரு பொண்ணு கூட இருக்கான். என்னமோ அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் என்னன்னாலும் விட்டு போக மாட்டேன்லாம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெறி ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ஜூன் மேலே செம்ம கடுப்பு. என் வாழ்க்கையிலேயே நான் வெறுக்கிற ஒரே ஆள்னா அது நீயாக தான் இருப்பேன். உன் மூஞ்சில் கூட நான் என்றைக்கும் முழிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்போது இப்படியே தான் இன்னும் ஒரு 2-3 வாரம் ஆகுது. அப்போது நம்ஜூன் வந்துட்டு ஒரு பார்க்குக்கு வந்துட்டு சும்மா அந்த வாக்கிங்லாம் போவாங்களே அந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு ஒரு பார்க்கில் வந்து உட்காருவார். அப்போது நீங்கள் அப்படியே அங்கே உட்காந்துருக்க உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்த்ததுமே அவருக்கு செம ஹாப்பி. எந்திரிச்சு பேசலான்னு சொல்லிட்டு அப்படியே வரும்போது சடனாக ஒரு பையன் ஃபோன் பேசிகிட்டே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரான். நீங்களும் ஹாய் அப்படிங்கிறீங்க. அவனும் ஹாய்னு சொல்லியிருப்பானா. ஸோ 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யாராக இருக்கும், ஒரு வேளை ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்ல, நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக அவங்கள பார்க்கறதுக்கு கிட்ட வருவார். அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பார்த்துட்றீங்க. அவரை பார்த்ததுமே செம கடுப்பாகுது. வேணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்ப அப்போது நம்ஜனும் ஏன் அது வந்து உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. சாரிங்க மேனேஜர், என்னோட ஃபியான்சி வந்திருக்காரு, நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அங்கேருந்து வேலை விட்டு நின்ட்டேன்ல, ஸோ பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட நம்ஜூனுக்கு நான் செம்ம ஷாக்கு. என்னது ஃபியான்சியா, என்ன சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அவர் அப்படியே அங்கேருந்து கோவத்தில் அந்த பக்கம் போயிடுறாரு. நீங்களும் அப்படியே அவர் முறைச்சிட்டு பார்த்துட்டு போக அவரும் அப்படி நடக்கு உங்களை முறைச்சிட்டு அந்த பக்கம் திரும்பி போயிடுவாரா. இப்போ ஆளுக்கு ஒரு திசையில் போகிறீங்க. 2 பேர்த்துக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த பையனும் ஆமாம் என்ன எதுக்கு ஃபியான்சின்னு சொன்னேன், அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறான். வாய் மூடு, கொண்டா ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் ஃபோனை கொடுக்குறான். நீங்கள் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. என்னென்னா அவன் ஃபோன் வந்துட்டு ஏதோ ஹேங் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸோ அவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூனியராக இருந்த காலேஜில் ஜூனியராக இருந்திருப்பான்ல அந்த பையன்தான். ஸோ அக்கா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா சரி பண்ண முடியலன்னு கேட்டிருப்பான். சரி ஓகே இந்த பார்க்கு வா நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சரி பண்ணி கொடுக்க தான் வர சொல்லியிருப்பீங்க. இப்போ அவனும் ஃபோனை வாங்கிட்டு பாய்க்கான்ட்டு போயிடுறான். இப்போ அவன் போனதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ தைரியம் இருக்கும் என்கிட்ட வந்து பேசுகிறான், அன்றைக்கி முன்னாடியே நிற்கிற திரும்பி கூட பார்க்கலல்ல, அவள் கூட அப்படியே கையை பிடிச்சிட்டு போனால அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிருப்பீங்க. இதுதான் உங்கள் 2 பேத்துக்குள்ள அந்த பாஸ்டில் நடந்த விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரூமில் போய்ட்டு ஜம்முன்னு லாக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அவ்வளோ கோவம் வருது. எவ்வளோ திமிரு இருக்கும் எனக்கு, என்னை திரும்ப கல்யாணம் பண்ணியிருக்கான். அத்தனை டைம் சொன்னேன் இந்த கல்யாணம் வேணாம், அமைதியாக உன் வீட்டில் சொல்லிடுன்னு, ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல. இருக்கு உனக்கெல்லாம் டிவோர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன்டா,
காலம் முழுசா உன்னை டார்ச்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போது இந்த பக்கம் அவரோட ரூமில் போய்ட்டு அவரை டம்மன் டோர் லாக் பண்ணிட்டு எவ்வளோ திமிர் இருக்கு அவளுக்கு. ஏன் முன்னாடியே எவனோ ஒருத்தனை பியான்சேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் இப்போ என்ன கல்யாணம் பண்ணியிருக்கா. அத்தனை டைம் சொன்னேன் வந்து உட்காந்து தொலையாத எங்காவது போயிடுன்னு. போனாலா வேணுக்குனே வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா. டிவோர்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறா. இவளால் எனக்கு எப்போ பார்த்தாலும் தொல்லையாக இருக்குது. எப்படி எனக்குன்னு வந்து வாக்கிது. என் அப்பா எங்கேருந்து இவ்வளோ பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தான் தெரியல. அதான் எவனுக்கும் இவ்வியான்சன் சொன்னால போய் தொலைய வேண்டிதானே. எதுக்காக கல்யாணம் நின்றுச்சா என்ன? நிற்கும் இவ வாய்க்கு எல்லாமே நிற்கும். நான் தான் இழிச்சு வாயன் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போது இப்படியே தான் அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிக்கிறீங்க. ஸோ அப்படியே எந்திரிச்சு வெளியே வரும்போது நம்ஜூன் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாரா. ஸோ நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் பார்க்குறீங்கன்னெலாம் தெரியல, ஆனால் அவரே பார்த்துட்டு இருக்க. அவர் சடனாக பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அவர் பால்கனியில் நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்படியே டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்க தடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஒழிஞ்சிக்கிறீங்க. ஒழிஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறமா அவரும் அந்த பக்கம் திரும்ப அந்த டம்பிள்ஸ் ஆயிரமா தூக்கிட்டு இருப்பாங்க, அப்படி கையில் வச்சு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டு மெதுவாக தவந்து போயிட்டு ஒரு செவுத்து ஓரமாக உட்காந்து ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க. நம்ஜன் பார்த்தீங்கன்னா நல்லா கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பின்னாடி இருந்து பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நெகத்தெல்லாம் கடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது டக்குன்னு அவர் பார்த்தீங்கன்னா உங்களை திரும்பி கீழே பார்த்துட்றாரு. பார்த்ததுமே நீங்கள் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டானா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பலான்னு திரும்பினா உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் அவர் காலை தான் பார்க்குறீங்க. ஆத்தாடி என்னை இங்கே வந்துட்டான் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கையில் மோதிரம் போட்டிருப்பீங்களா, அந்த மோதிரத்தை அப்படியே கலட்டி நீங்கள் நல்லா லாங்கான ஸ்லீவ் இருக்கிற ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க, டிஷர்ட்டு ஃபுல் ஸ்லீவு. அப்படியே அந்த ஸ்லீவுக்குள்ளே கையோட மறைச்சிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல தவந்துக்கிட்டு எங்கே போச்சு என்னோடய மோதிரம் ரிங்கு எங்கே இருக்கீங்க, இப்போ நான் உங்களை கண்டுபிடிச்சிடுவேன், சீக்கிரம் வந்துடுங்க, என் அம்மா ஆசையாக வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 காலுக்கு நடுவில் தவந்து போய்கிட்டு இருக்கீங்க. நம்ஜன் அப்படி இப்படி பார்க்குறாரு குனிஞ்சுக்கிட்டு. நீங்கள் காலுக்கு நடுவில் தவந்து போயிட்டு மோதிரம் ஏய் எங்கே போன, உன்னை நான் கண்டுபிடிக்கணும் சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி தனியாக என்ன பேசுன்னு தெரியாமல் பேசிட்டு போயிட்டு இருக்க. அவருக்கு கடுப்பாகுது. ஏய் நில்லு அப்படிங்கிறாரு. நீங்கள் ஸ்லோ மோஷனில் திரும்பிட்டு என்ன அப்படிங்கிறீங்க. லைட்டாக சிரித்து வேறு பேசுகிறீங்க. என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்க கையை அப்படியே காட்டிட்டு இதோ மோதிரம் காணோம் தேடிட்டுருக்கேன், அப்புறம் எங்காவது கிடைச்சா சொல்கிறியா அப்படிங்கிறீங்க. ஓ நிஜமாக நீ தேடி தந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் மோதிரம் காணோன்னா தேடணும்ல, அது வெள்ளி மோதிரம் அப்படிங்கிறீங்க. அப்போது இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற ஒர்க் அவுட்டு வீடியோ வேறு எடுத்துகிட்டு வந்துருப்பார். நீங்கள் அந்த வீடியோவில் அப்படியே பார்க்க என்ன நீ ஒர்க் அவுட் பண்ணுறது வீடியோலாம் எடுப்பியா, ஏதாவது இன்ஸ்டாகிராமில் இது போடுறியா, யூடியூப் ஏதாவது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா இது செல்ஃப் மோட்டிவேஷன், இது எனக்கு நானே எடுத்துப்பேன் அப்படிங்க, நல்ல மோட்டிவேஷனு அப்படிங்கிறீங்க. அப்போ அவரும் ஜூம் பண்ணி இங்கே பாரு அப்படிங்கிறாரு. பார்த்தா நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்டு நகத்தை கடிச்சிட்டு வெக்கப்பட்டுட்டு இருந்ததெல்லாம் இருக்கும். என்னது அப்படின்னு கேட்க அது 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 நீ இல்லை அப்படிங்கிறீங்க. நான் இல்லையா, அது நான் இல்லை நீ தான் அப்படிங்கிறாரு. நான் உன்னை பார்க்கல அப்படிங்கிறீங்க. என்னை பார்க்காம வேற யாரை பார்த்த அப்படின்னு கேட்க அப்போது அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பில்டிங்கில் ஜாக் இருப்பான். அவன் வந்துட்டு ஒரு நெய்பர்னு வச்சுக்கோங்களேன். அவன் அந்த பக்கம் நின்று இதே மாதிரி டம்பிள்ஸ் எல்லாம் தூக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்கள் டக்குன்னு அவனை கை காட்டியதோ அங்கே பாரு அவனை தான் பார்த்துட்டு இருந்தேன், எவ்வளோ அழகாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நகத்தை கடிக்க எது அவனையா அப்படிங்கிறாரு. ஆமாம் எவ்வளோ அழகாக இருக்கான், பார்த்தியா டம்பிள்ஸ் எவ்வளோ அழகாக தூக்குறான்னு, எவ்வளோ நேரம் வேணால் பார்த்துட்டே இருக்கலாம், அது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறீங்க. நம்ஜுனுக்கு ஒரு பக்கம் கோபமும் வருது, ஒரு பக்கம் பொறாமையாகவும் இருக்குது. ஓ அப்போ நீ அவனை பார்த்துருக்க அப்படிங்கிறாரு. ஆமாம் அவனை தான் பார்த்தேன், என்ன பண்ணுவா, நான் உன்னை பார்க்க மாட்டேன், எனக்கு உன்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சிக்கிட்டு கொண்டு மூஞ்சி வச்சுக்கிட்டு உன்னை எனக்கு பிடிக்காது, அதோ அவனை தான் பிடிச்சிருக்கு, அவனை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு திரும்ப அந்த பால்கனி நின்றுக்கிட்டு அப்படியே கணத்தில் கை வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இப்படி பார்த்துட்டு இருக்கிறது அவன் பார்த்துட்டு உடனே எச்சா வந்துட்டு ஓவராக வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி டம்பிள்ஸ் எல்லாம் தூக்கிட்டு இருக்கிறான். இவன் வேற உள்ளே போய் தொலைடா, என்னால் உன்னை பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறீங்க. ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்க ஹாய் அப்படின்ட்டு அவனும் சிரிக்கிறான்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துச்சு. எவ்வளோ தைரியம் எனக்கே ஹாய் சொல்லி பல்ல காட்டுறான்னு சொல்லிட்டு அப்படியே கையை மடக்கிட்டு பஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் கையை அவனுக்கு காட்ட, அப்போ டக்குன்னு நம்ஜுன் வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு உங்களே பார்த்துட்டு. உடனே அப்படியே அந்த கையை அப்படியே விரிச்சிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நெளிகிறீங்க. அவனுக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்ல. ஐயோயோ இந்த பொண்ணு என்னை பார்த்து இப்படி சிரிக்குது. அம்மா கூட ஒருத்தர் இருக்கிறானே பணமரம் மாதிரி, யார் அவன்? அண்ணனா இருக்குமோ? அண்ணன் முன்னாடி பிள்ளைங்க இப்படி பண்ணுவாங்களா என்ன? சரி ஓகே, நமக்கு என்ன, அவள் தைரியமான பொண்ணுன்னு நினைக்கிறேன்ட்டு என்னோட பேர் ஜாக்கு அப்படிங்கிறான். புரியலை அப்படிங்கிறீங்க. போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்து பெருசாக ஜாக்குன்னு எழுதி அவன் வந்துட்டு காட்ட, அதுவும் கண்ணு தெரியலை அப்படிங்கிறீங்க. உடனே அவன் பார்த்திங்கன்னா இந்த டைட்டானிக் மூவியில் போஸ் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி போஸை காட்ட, ஓ ஜாக் அப்படின்னு நீங்கள் சொல்ல, எஸ் நான் ஜாக்கு நீ ரோஸு அப்படிங்கிறான். அட பாவி வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஆனாலும் நம்ஜுனுக்குனால வேணுக்குன்னே அவன் கூட பேசிகிட்டே இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு எவ்வளோ தைரியம் இவளுக்கு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து வெளியே விட்டுட்டு, அதாவது வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அவர் இந்த பால்கனி டோரை லாக் பண்ணிக்கிறாரு. இப்போ அவன் அதை பார்த்துட்டு பொறாமல் பிடிச்சவன், ஒரு வேளை புருஷனாக இருப்பானோ? இல்லை, புருஷனாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஐயா இவான்லாம் அவளுக்கு புருஷனாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஜாக்கும் போயிடுறான். இப்போது இப்படியே தான் ஒரு 2-3 நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் வேணுக்குன்னே இவரை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனையே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஹாய் பாயெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க. அவன் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு நேராக இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே கீழே வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கு வந்துடுவான். அப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஹாய் நான் தான் ஜாக், எப்படி இருக்கீங்க? நான் தான் அந்த மேலே வீடு அந்த பாடி பில்டர் அப்படின்னு சொல்ல, பாடியே இல்லை பில்டர் வேறையா நீயே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. அப்போ அவன் நசன்னு பேசிக்கிட்டே இருக்க. நீங்கள் ஏய் வாய மூடு, இங்கே பாரு, எனக்கு உன்னை கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது. முக்கியமாக உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்லணும், இந்த மாதிரி வந்து அங்கே நின்றுக்கிட்டு டெய்லியும் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஏதாவது கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படியே விட்டு என்ன சொல்கிறது கத்தி இப்படி வச்சு சொருகிடுவேன் அப்படின்னு மிரட்டுறீங்க. என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு அவன் கேட்க, வேற எப்படி பேசுறது, ஒழுக்கமாக கதவை லாக் பண்ணிவிட்டு நீ என்ன கன்றாவி வேணா பண்ணு. அப்படியே அவனையும் ஆளையும் மண்டையும் பாடி பில்டர் பாடி மேலே ஒன்று மேலே படா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து விட்டாருங்க. அவனும் வந்துட்டு இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே கூடாது. அப்போ எனக்கு தெரியும் அவள் வீட்டில் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இவளை மயக்கி வச்சுருப்பான், அவன் தான் எனக்கு எதிரியே, என்னோட ஒரே எதிரி இனிமேல் நீ தாண்டான்னு சொல்லிட்டு நம்ஜுன் நினச்சிட்டு போயிட்டு இருக்க. அப்போ நீங்கள் அந்த பக்கம் திரும்புறீங்க. வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ஜுன் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது, இவெல்லாம் கெட்டானா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க. அவரும் வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. சும்மா வந்தேன் அப்படிங்களா, சரிவா போகலாம் அப்படிங்கிறாரு. எப்போ வந்த அப்படின்னு கேட்க, இப்போ தான் வந்தேன், ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாரு. நல்ல வேலை பார்க்கலவன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் வேறு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, இப்போ அவர் வேறு ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக வீட்டுக்கு போக அவரும் வீட்டுக்கு தான் வராரு. இப்போது ஈவினிங் டைம் என்றைக்குமே மார்னிங் தான் அவர் வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணுவார். இன்றைக்கி கொண்டு போய் பேக்கை தொப்புன்னு போட்டுட்டு சடனாக அவர் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டம்பிள்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கார். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லையோ அப்படின்னு சொல்லவும் அவர் வேணுக்குன்னு அதை தூக்கி அப்படி சும்மா அப்படி வந்துட்டு பாடி பில்டர் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க. நீங்களும் வந்துட்டு எங்கெங்கேயோ பார்த்தாலும் கண்ணு அங்கேயே போகுது. அப்போது அவர் பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லு, அன்றைக்கி நீ என்ன தானே பார்த்த அப்படிங்க. நான் ஒன்றும் உன்னை பார்க்கல, அது எதிர் வீட்டுக்காரன் அந்த அந்த அங்கே இருந்தான் இல்லையா, அவனை தான் பார்த்தேன் அப்படிங்கிறீங்க. நீ பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்டி அப்படிங்கிறாரு. கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிக்காத திட்டுன்னு முழிக்காத. அப்போது இவ்வளோ அசிங்கமான பொண்ணா நீ, பின்னாடி இருந்து ஒரு பையனை போய் அப்படி பார்க்குற அப்படிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்ததா உனக்கு பிரச்சனையா? ஆமாம், உன்னை தான் பார்த்தேன், என்ன பண்ணுவ, அப்படி தான் பார்ப்பேன், முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படிங்கிறீங்க. என்ன எழுத்து பேசுகிற அப்படின்னு கேட்க, என்ன எழுத்து பேசுகிறானா பின் என்ன, நீ பெரியவனா, உன்கிட்ட நான் வந்துட்டு அப்படியே பணிஞ்சு நடக்கணுமோ, மரியாதை கொடுக்கணுமோ, நான் என்ன உனக்கு அடிமையா அப்படிங்கிறீங்க. ஏய் இங்கே பாரு, அன்னைக்கு நீ ஏன் எதுக்கு நான் அப்படி பார்த்த அப்படிங்கிறாரு. டேய் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்ப்பேன், நாளைக்கு பார்ப்பேன், நாளானிக்கு பார்ப்பேன், நான் தினமும் பார்ப்பேன், என்ன பண்ணுறே பண்ணிக்கோ. வெக்கம் கட்டவனே, அரைகுறையாக போயிட்டு அது பால்கனியில் நின்று ஷோ காட்டிட்டு இருக்கிறான். இதில் பார்த்ததுக்கு ஏன் பார்க்குறேன்னு நம்மளை கேட்குறான். கண்ணு இருந்தால் பார்க்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்க்குள்ளே முணங்கிட்டு போயிடுறீங்க. நம்ஜனுக்கு நான் கடுப்பாகுது. திம்மறு பிடிச்சவ எப்படி பேசுகிறா பாரு. மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சதும் எதுக்குறா. இன்னும் வெள்ளம் மாறவே இல்லை கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனும் போய் படுத்துக்கிறாரு. இப்போ உங்களுக்கு வேற பசிக்குது.
நான் கீழே தான் இருந்தேன், பேசாமல் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். இந்த பைத்தியக்காரனை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ஜனுக்கும் அங்கே பசிக்குது, கம்முன்னு வந்திருக்கலாம், என்னால் வாங்கிட்டாவது வந்திருப்பேன். இவளை பார்த்துட்டு எதுவும் வாங்காமல் வந்துட்டேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சமைக்கவே மாட்டீங்க. ஸோ நீங்கள் கடையில் வாங்கி தான் சாப்பிட்டுப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பசி எடுத்துருச்சு, கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கீழே போகிறீங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ நீங்கள் போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றே தான் உங்களோட அப்பார்ட்மெண்ட் சைடில் இருக்கும், அதுவும் க்ளோஸாக இருக்குது. இனி அப்பார்ட்மெண்ட்டை விட்டு தூரமாக போயிட்டு சாப்பாடு வாங்கணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோ தூரம் போக முடியாதே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வயிற்று பிடிச்சிட்டு அப்படி வர மளிகை கடை இருக்குது. ஏதாவது நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மளிகை கடையில் போயிட்டு அவசரமாக சீக்கிரம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, இந்த பாப்பா நூடுல்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஐயோ இதுவா, இதை சாப்பிட்டா எனக்கு நெஞ்சு வலி வந்துடுமே, எனக்கு இதுவா, நான் வேறு பிராண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. வேறு இந்த கொரியன் நூடுல்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, சைனீஸு, கொரியன், ஜப்பான்லாம் கப் நூடுல்ஸு, இதை வச்சு சமைச்சிக்க பாப்பா அப்படின்னு சொல்லுவோம். கொடுங்க ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கப்பு வாங்கிட்டு வரீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குங்காட்டிக்கும் பேசாமல் எல்லாத்தையும் குக் பண்ணிடலாமா, சுடு தண்ணி தானே ஊற்ற சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் ஒரு 3 கப்பில் வந்துட்டு சுடு தண்ணி ஊற்றிடுறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கப் மேலே சாப்பிடவே முடியல. என்னது, நம்மளால் சாப்பிடவே முடியல. சரி, அவனும் எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல, கொடுத்துடலாமா, பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவன்லாம் பாவம் நம்ம நினைக்கக்கூடாது, வேணா போய் வாங்கிட்டு வர சாப்பிட்டோம், காசா இல்லை அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து கொண்டு போய் கிச்சனில் வந்துட்டு ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வச்சிடுறீங்க. அப்போது அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூட்டி வேறு வைக்கிறீங்க, அவன் தெரியாமல் கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போது நம்ஜன் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்றாரு. என்ன அவங்க பூட்டி வைக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அந்த பக்கம் போனதுமே அதை பார்த்தீங்கன்னா போயிட்டு நைட்டில் அப்படியே யாருக்கும் தெரியாமல் திறந்து ஒரு வழியை ஓப்பன் பண்ணிவிடுவார். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளேருந்து மனமாக வருது. மணக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நூடுல்ஸு. ஓ, எவ்வளோ கெட்ட புத்தி இவளுக்கு, சாப்பாடு கூட ஒழிச்சு வைக்கிறா. ஆனால் நான் விடுவேனா, நல்லா கண்டுபிடிச்சிடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து ஒரு வாய்க்கிட்ட கொண்டு போக கையை வெட்டிடுவேன் அப்படிங்கிறீங்க. அவர் டக்குன்னு பார்த்தா நீங்கள் முன்னாடி வந்து நிற்க அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்க, அதாவது வாய்க்கிட்ட கை கொண்டு போயிருப்பார்ல, ஸோ அதே பொசிஷனில் உங்களை பார்த்துட்டு நின்றுட்டுருக்க. என்ன அசிங்கமாக இல்லை உனக்கு, சாப்பாடு திருடி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது நம்ஜன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே இன்னும் முழிச்சிட்டே இருக்காரு. நீங்களும் அவர் கையில் இருக்கிற நூடுல்ஸை பிடுங்கி திரும்ப அந்த கபோர்டில் வச்சுட்டு, இங்கே பாரு நான் அளந்து வச்சுருக்கேன்னு சொல்லி மார்க்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு, ஒன்று குறைஞ்சதுனால கூட வையேன், உன்னை பயங்கரமாக அசிங்கப்படுத்திடுவேன், எனக்கு உன்னை கண்டாலே எரிச்சலாக வருது, அது ஏன் சாப்பாடுன்னு சொல்லி பிடுங்கி வச்சு பூட்டிகிட்டு போயிடுறீங்க. இப்போது அவருக்குன்னா கடுப்பாயிடுச்சு, திமிர் பிடிச்சவன் சாப்பிட்றது கூட பண்ணிட்டால. இவளுக்கெல்லாம் இருக்கிறது என்னோடய வீட்டில், என் அம்மா அப்பா வாங்கி கொடுத்த வீட்டில் வாடகை கூட கட்டுறது கிடையாது, என்ன திமிருன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா உங்கள் ரூம் டோரை நாக் பண்ணிட்டே இருக்கா. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. வாடகை அப்படிங்கிறாரு. வாடகையா அப்படின்னு நீங்கள் கேட்கவும், ஆமாம், என்ன உன் அப்பா வாங்கி கொடுத்த வீடா, என் அப்பா வாங்கி கொடுத்த வீடு, ஸோ இனிமேல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா வாடகை எனக்கு பே பண்ணணும், கொடு அப்படின்னு கேட்க, அது நான் ஏன் உனக்கு வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. ஏன்னா நீ இங்கே ஓசல் இருக்க, எனக்கு ஓசல் யாராவது இருந்தால் பிடிக்காது, வாடகை கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டு நீயே பார்த்துருக்கல, டபுள் பெட்ரூம் இருக்குது, அப்புறம் நிறையா பால்கனி இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்குது, 1 திங்ஸ் வீடு ஃபுல்லாக இருக்குது. ஸோ மாதம் 25,000 ரெண்ட்டு மட்டும், அட்வான்ஸ் வேணால் பாவம் போச்சு அதுன்னு விடுறேன், கொடு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு அந்த நூடுல்ஸ் கப் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்து, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறீங்க. அவருக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் அதை பண்ணிவிட்டு போய் நீங்கள் பாட்டு டோரை லாக் பண்ணி படுத்துக்க, அவர் இருந்துட்டு லைட்டாக சிரிப்பு வருது அவருக்கு. ஸோ நம்ஜன் பார்த்தீங்கன்னா, ஹேய் என்ன இதுதான் வாடகையா, இந்த 20 ரூபா நூடுல்ஸை கொடுத்து நீ 25,000 ரூபாய் மிச்சம் பண்ண போறியா, மரியாதையாக வாடகை கொடுக்குற, வேணா நான் இதை வந்துட்டு சும்மா ஒரு ஃபேவராக எடுத்துக்கிறேன், உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு போகிறாரு. ஸோ அந்த நூடுல்ஸும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்களும் பார்த்திங்கன்னா திமிர் பிடிச்சுவேன், என்கிட்டே வாடகை கேட்குறான், எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே போய் இழுத்து போதி படுத்துக்கிறீங்க. இப்போ நம்ஜனும் போய்ட்டு அதை உட்காந்து சாப்பிட்டு நல்லா தான் இருக்குது, இதை முதலே கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா திரும்ப போய் அந்த கப்போர்டு பார்க்குறாரு. அதில் பார்த்தா அந்த இன்னும் 2 கப்பு இருக்கும்ல, ஸோ 2 கப்பு வந்துட்டு நூடுல்ஸை குக் பண்ணி தான் வச்சுருக்கீங்க. இவன் ஒன்றுக்கு மேலே சாப்பிட மாட்டா, எதுக்கு இத்தனை குக் பண்ணா, சரி ஓகே பிரித்து வச்சா வேஸ்ட்டாக போயிடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாரு. இப்படி தான் டேஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது, 2 பேத்துக்கும் ஏட்டிக்கு போட்டியாகவே இருக்குது.
ஸோ இப்படியே தான் ஒரு 2-3 மந்த் போயிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க அவர் ஒரு மாதிரி டயர்டாக வந்து உட்காருவார். நீங்கள் அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, நீ அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட போனல பீச்சில், அது யார் அப்படின்னு கேட்குறீங்க. எந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாரு. டேய் நடிக்காத, ஏற்கனவே மேலே செம காண்டில் இருக்க. ஒரு மாதம் கூட ஆகலை நீ என்னை பிரேக்கப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு கூட அப்படி சுற்றிட்டு இருக்க, அதுவும் பீச்சில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற, கட்டி பிடிக்கிறீங்க, என்ன அப்படிங்கிறீங்க. அப்படி உங்களுக்கு அந்த பொசசிவெல்லாம் இருக்குல்ல, அது இப்போ தான் வருது. அப்படியே அவரோட காதை பிடிச்சி திருக, யாரடி பார்த்த, என் கூட யாரடி பார்த்த அப்படிங்கிறாரு. உன் கூட யாரை பார்த்தேன்னு தெரியாது, ஆனால் அவள் கூட ஒன்றா பார்த்தேன், சொல்லு எவ அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ 1-2னா ஞாபகம் இருக்கும், 1000 இருக்கும் போல், அதான் ஞாபகம் இல்லை, சொல்லு எத்தனை பேர்த்து கூட சுற்றணுன்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி நல்லா திருகுறீங்க. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சோஃபாவில் சாஞ்சிட்டே இருப்பாரா. நீங்கள் அவர் கண்ணத்து காதெல்லாம் பிடிச்சி திருகிட்டு இருக்கும்போது அவர் மேலே விழுந்துடுவீங்க, ஆனாலும் விடவே மாட்டேங்கிறீங்க. நல்லா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நல்லா பிடிச்சி கண்ணத்து நறுன்னு கிள்ளிட்டு இருக்கிறீங்க. சொல்லுன்னு அவர் பார்த்தீங்கன்னா சொல்லவே மாட்டேங்கிறாரு. அப்படின்னா என்னமோ இருந்திருக்கு, சொல்லு அவள் உனக்கு என்ன 2 பேரும் டேட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்க அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சு பார்த்தா கூட வேலை செஞ்ச பொண்ணு. ஐயோயோ அவள் கூட தான் அன்றைக்கி போனேன், இவ கண்ணில் இன்றைக்கி மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்கே பார்த்த அப்படிங்கிறாரு. எங்கே பார்த்தனா, டேய் என்ன என் மேலே தான் வெடிச்சு விழுந்தா, கண்ணை முன்னாடி குத்துக்கல் மாதிரி நிற்கிறேன், அவள் கையை பிடிச்சி அப்படியே இழிச்சுக்கிட்டு போனேன். அப்போது என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, திரும்பி கூட பார்க்கல நீ, என்னை தேடக்கூட இல்லைல்ல, என் மேலே தப்பே இல்லை, ஆனால் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ஜனோட கண்ணத்தை போட்டு நறுன்னு கிள்ளி வைக்க அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோவம் வந்துடுது. அப்படியே உங்களை இழுத்து இந்த பக்கம் போடுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே கீழே கிடக்க அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கான்ட்டு, ஏய் அதைத்தான் நானும் கேட்குறேன், ஆமாம் எவன் அவன், ஏதோ ஃபியான்ஸின்னு சொன்னேன், எதனால் உங்கள் 2 பேர்த்து கல்யாணம் நின்று போச்சு, உன் வாய்டி வாய் அதனால தான் நின்று போச்சு அப்படிங்கிறாரு. ஏய் நீ வாயை மூடு அப்படின்னு சொல்ல, நான் அவரை பார்த்தீங்கன்னா உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, உண்மை சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தப்பாக பேசாத அப்படிங்கிறீங்க. தப்பாக தான் பேசுவேன், ஏன்னா நீ பேசினால, அவள் ஜஸ்ட் என் கூட வேலை செஞ்ச பொண்ணு தான், யாராவது கீழே விழுந்தா கை கூட தூக்கி விடுறது நியாயம் தானே அப்படின்னு கேட்குறாரு. டேய் முதல்ல எந்திரி, என் மேலே ஏறி இப்படி உட்காந்துருக்க, அறிவில்லை அப்படின்னு சொல்லி கேட்க, நீ உட்காந்துருந்தல்ல உனக்கு அறிவு இருந்துச்சா, அப்படி தான் உட்காருவேன் அப்படிங்க. உன் வெயிட்டு என் வெயிட்டு ஒன்றா, தடிமாடு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா உண்மை சொல்லு, யார் அவன், என்ன பண்ணீங்க சொல்லு அப்படின்னு கேட்க, சலம்டர் போடா அப்படிங்கிறீங்க. ஏன் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி நறுன்னு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் 2 பேத்துக்குள்ளே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு கண்ணை மூடிக்கிறீங்க. அவருக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படி எப்படின்னா அப்படின்னு கேட்க, அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் வைக்க வேற பட, அவ்வளோதான். இதுக்கு மேலே அவருக்கு செம்ம கடுப்பாயிட்டு, என்ன தைரியம் இருந்தால் கட்டின புருஷன்கிட்டயே இந்த மாதிரி பேசுவேன், அது இன்னொருத்தனை பற்றின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணத்தை பிடிச்சி நறுன்னு கடிச்சு மாதிரி பயங்கரமாக கடிக்கிறாரு. நீங்கன்னா கற்றுறீங்க, என்னை விடுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இவரோட அம்மா இருக்காங்கல்ல, போய் பார்த்தே ரொம்ப நாளாச்சு பசங்களுன்னு சொல்லிட்டு அவங்க வந்திருப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டோட பாஸ்வேர்டு அவங்களுக்கே தெரியும். அந்த பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுறீங்க பசங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்கள போட்டு கடிச்சிட்ருக்காரு. நீங்கள் விட்டு தலடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க அவங்களுக்கு வெக்கம் வேறு வந்துடுது. அப்படியே கண்ணை பற்றிக்கிட்டு ஒரு விரலை மட்டும் அப்படியே கண்ணை இது பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வழி தாங்க முடியாமல் அவரை பிடிச்சி கீழே ஊட்டி தள்ள 2 பேர் கீழே உண்டுக்குவீங்க. ஸோ நீங்கள் இப்போ அவர் மேலே ஏறிட்டு எவ்வளோ கொழுப்புன்னா என்ன கடிப்பேன் இரு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட இடுப்பு பிடிச்சி கிள்ளுறீங்க. அவர் கத்துறாரு. அப்போ நீங்கள் கத்து நல்லா கத்து அப்படிங்க. அவங்க அம்மாவுக்கு வேறு பார்த்தீங்கன்னா வெக்கம். ஐயோ பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது, நிற்கலாமா போயிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் இதெல்லாம் எனக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி கடிக்கிறங்கிற பேரில் இன்னும் கலந்து போட்டு நறுன்னு கடிச்சிட்டு இருக்கிறீங்க. அவரும் விட்டு தொலைன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இப்போது அம்மா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வயன் ஜூனா அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக்காக அவங்களை திரும்பி பார்க்க, நம்ஜன் கீழே கிடக்க நீங்கள் அவர் மேலே ஏறி உட்காந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துப்பீங்க. அப்போது உடனே நீங்கள் அத்தை அப்படிங்கிறீங்க. அவரும் ஆமாம் அப்படின்னு சொல்ல, எப்படி இருக்கீங்கப்பா, இல்லை நல்லா தான் இருக்கீங்க பார்த்தாலே தெரியுது. அப்புறம் நான் இந்த நம்ஜனுக்கு இது சீம்பால்லாம் பிடிக்கும், கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், உனக்கும் பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன்டா, 2 பேத்துக்கும் வச்சுருக்க, சாப்பிட்டுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கப்பட்டுட்டு ஓடிடுறாங்க. நீங்கன்னா கர்வம் பிடிச்சவொடனே உன்னால் பாரு அவங்க எப்படி என்ன நினச்சிருப்பாங்க அப்படிங்க. என்ன நினச்சிருப்பாங்க,
என்ன வேணா நினச்சிட்டு போட்டோம், எனக்கு என்ன, உனக்கே வெக்கம் இல்லை எனக்கே ரெடி அப்படிங்கிறாரு. அதானே உனக்கு எங்கே வெக்கம் இருக்க போகுது, எவ்வளோ பார்த்தாலும் அப்படி கட்டி பிடிச்சிட்டு திரிவல்ல அப்படின்னு பேச, இங்கே பாருவயன், நான்லாம் அந்த மாதிரி கிடையாது, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. அப்படி இருந்தா நீ அன்னைக்கே என்கிட்ட பேசியிருக்கலாம்ல, நான் தான் உன்னை பார்க்கல, நீ பார்த்தல பேச வேண்டியதானே அப்படிங்க. நான் ஏன்டா பேசணும், நீ இன்னொருத்தி கூட போவ, நான் வந்து உங்ககிட்ட பேசுவேனா, முதல்ல என் மேலே தப்பே இல்லை, அதை நீ கண்டு கூட பிடிக்கலல்ல அப்படிங்க. யார் சொன்னா, அடுத்த நாளே தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்த நாளே தெரிஞ்சுமா நீ பேசுறது கூட ஒரு சாரி கூட கேட்கலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. அது நான் ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கல அப்படிங்கிறாரு. சரி, ஃபோன் பண்ணால் எடுக்கல, திரும்ப அன்றைக்கி வந்து பேசினல, அன்றைக்காவது சாரின்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்க. நான் ஏன்டி உனக்கு சாரி சொல்லணும், நீ இன்னொருத்தன் கூட நின்றுட்டுருப்ப, ஃபியான்சின்னு சொல்லுவேன், கையை பிடிச்சிட்டு வேறு நிற்பேன், நான் உனக்கு சாரி சொல்லணுமா அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, அது வேறு இது வேறு, தப்பே இல்லாமல் என் மேலே பழி போட்டல, அப்போ நீ சாரி இது வரைக்கும் சொல்லல அப்படின்னு கேட்க, சொல்ல முடியாது போடி அப்படின்ட்டு போகிறாரு. நீ சாரி சொல்லிட்டான்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்க தலகாணியெல்லாம் எடுத்து எறிகிறீங்க ஒரு மேலே. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்போது நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வெளியே வராரு. நீங்களும் கோவமாக உட்காந்துருக்க. சொல்லு, யார் அவன் அப்படின்னு கேட்க, எது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உனக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம், ஃபியான்சின்னு சொன்னேன், ஏன் அவங்க கல்யாணம் நின்றுச்சு, என்னென்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேட்க, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பண்ண போகிறேண்ணா, ஏய் நான் உனக்கு புருஷன் அப்படின்னு சொல்ல. புருஷனா, டிவோர்ஸ் கேட்டல, அப்புறம் என்னடா புருஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் நான் உனக்கு புருஷன், நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருக. அப்போ நீங்கள் வழி தாங்க முடியாமல் நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்படிங்கிறாரு. சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, என்ன திமிரு இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை விட்டுட்டு அவங்க வந்து கோச்சிட்டு போயிடுறாரு. ஏன்னா அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, நீங்கள் வேணும்னே அப்படி சொன்னங்காட்டிக்கு தானே அவரும் வந்துட்டு உங்ககிட்ட பேசாமல் எத்தனை நாள் வேஸ்ட் ஆகிருக்கும், கிட்டத்தட்ட 2-3 வருஷம் உங்களுக்குள்ளே வேஸ்ட் ஆகிருக்கும்ல. அதான் அப்படியே செம்ம டென்ஷனில் அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு அவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ நாள் அவர் கூட சண்டை போட்டது, அது மாதிரி பேசிகிட்டு இருந்தது சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. இந்த டே அப்படி தான் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்னிங் அவர் போய்ட்டு எப்பயும் போல் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் அப்படியே காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அவர் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. அவரும் என்ன அந்த பக்கம் போ அப்படிங்கிறாரு. ஏன் கூச்சமாக இருக்கா என் முன்னாடி செய்யறதுக்கு அப்படின்னு கேட்க, நான் ஏண்டி வைக்க போடணும் அப்படிங்கிறாரு. அப்போ பண்ணு அப்படின்னு சொல்லவும் அவர் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் குறுன்னு அவரை வெறிக்க பார்த்துட்டே இருக்க. எதுக்கு இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்க, ஏன் கண்ணு நான் பார்க்குறேன் உனக்கு என்ன அப்படிம்பீங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. நீங்கள் அவரையே பார்த்துட்டு இருக்குது, அவருக்கு பண்ணவே முடியல ஒர்க் அவுட்டே. அப்போது நம்ஜனும் அந்த பக்கத்துட்டு நின்று ஒர்க் அவுட் பண்ணலான்னு போனால் அங்கேயே போய் முன்னாடி நின்றுக்கிட்டு அப்படியே வெறிக்க பார்க்குறீங்க. நான் இன்றைக்கி ஒர்க் அவுட்டே பண்ணலைன்னு சொல்லி டம்பிள்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அங்கே வந்து போயிடுறாரு. அவருக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. நீங்கள் வேணுக்கிட்டே சொல்லியிருப்பீங்களா அவன் ஃபியான்சின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த மாதிரி டென்ஷனில் இருக்கார். உங்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தில் இருக்கான்னா என்ன, இவனு தான் அந்த பிள்ளை கையை பிடிச்சிட்டு காட்டியெல்லாம் பிடிச்சான், அப்போ எனக்கும் அப்படி தான் வந்திருக்கும். இவங்க பண்ணால் ஒன்று நம்ம பண்ணால் ஒன்று. சே, இப்போ எதுக்கு அவன் கோவமாக இருக்கான், நான் தான் சமாதானம் ஆகிட்டேன்ல, சொல்லப்போனால் எனக்கு சாரி கூட சொல்லலை, திமிரு பிடிச்சிவேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போயிட்டு நூடுல்ஸ் எல்லாம் சமைக்கிறீங்க. அப்படி சமைச்சு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாரு. ஏன் வேணாம், பசிக்கும்ல, நீ இன்னைக்கு எதுவும் வெளியே ஆர்டர் பண்ணவே இல்லை, சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க, தேவையில்லை அப்படிங்கிறாரு. பரவாயில்ல சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நைஸாக கொடுக்குறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்கிறாரு. லைட்டாக நீங்கள் சிரிப்பீங்க. உடனே பார்த்தா காசு அப்படியே உங்கள் கையில் பிடிச்சி, இந்த இதுக்கான காசு அப்படின்னு கொடுக்க கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. ஏய் எதுக்கு இப்போ காசு கொடுக்குற அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ தானே கொடுத்த, இது நீ வாங்கினது தானே, அப்போ உன்கிட்டேருந்து நான் வாங்கினா பணம் கொடுத்து தானே வாங்கணும் அப்படிங்க. ஹோ அப்படியா, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஞ்சி போயிடுவீங்க. இதே மாதிரி தான் இன்னும் ஒரு வாரம் 2 பேரும் சும்மா இந்த மாதிரி சண்டை போட்டே இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவருக்கு கோவமே போக மாட்டேங்குது. இப்போ 1 வீக் கழிச்சு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ நீங்கள் வேணுக்குன்னே அவர் முன்னாடி போய் நின்றுக்கிறீங்க. அவரும் என்ன ட்ரெஸ் இது அப்படிங்கிறாரு. ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இந்த ட்ரெஸ்லையா அப்படின்னு கேட்குறாரு. அது ரொம்ப சின்ன ட்ரெஸ்ஸாக இருக்குது, சொல்லப்போனால் ரொம்ப டைட்டாகவும் இருக்குது. அவர் வந்துட்டு என்ன இது அப்படின்னு கேட்க, இப்போ தானே சொன்னேன் ஒர்க் அவுட் பண்ண இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்களாம், அதனால தான் போட்டிருக்கேன், நீ அது கூட போடல அப்படிங்கிறீங்க. ஏய் நான் ஷர்ட்டு தான் போடல அப்படிங்கிறாரு.
ஆ நானும் கரெக்டாக நான் எல்லாமே போட்டிருக்கேனே அப்படிங்கிறீங்க. உள்ளே போவேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேற அந்த டம்பிள்ஸை தூக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி திக்கி தண்ணி எப்படி தூக்கி பிடிக்க முடியாமல் அது அப்படியே கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்கு தான் நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹாய் அப்படிங்கிறான். நீங்கள் வேணுக்குனே நம்ஜுன்னு பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவனும் ஹலோ அப்புறம் என் மேலே கோவம்லாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். கோவம்லாம் அப்பவே போயிடுச்சு, நீ தான் வந்து என்கிட்ட பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சத்தமாக கத்திட்டு இருக்கிறீங்க. நம்மளும் கூட செம கடுப்பாகுது. அப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஓகே நீ அங்கே ஒர்க் அவுட் பண்ணு, நான் எங்கே பண்ணுறேன், கப்பல் ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு கேட்குறான். ஹோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவனும் உன் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே சிரிக்கா நம்ஜுனுக்கு கூட வெறி ஆயிடுச்சு. வாயின் உள்ளே போங்கிறாரு. முடியாது போடா சும்மா, இவனும் நம்மக்கிட்ட பேச மாட்டான், பேசுங்களே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மீனு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பேரில் செட்யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் அவன் பார்த்தீங்கன்னா வெறிக்கு பார்த்துட்டே இருக்க. நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வேலைக்காகன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மறைச்சு நின்றுக்கிறாரு. அப்போ நீங்கள் ஹாய்ன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காட்டுறீங்க அவனுக்கு ஹாய் காட்ட. அப்போது நம்ஜுன் அங்கேயும் வந்து மறைச்சு நிற்க. என்ன பிரச்சனை உனக்கு தான் நான் வேணாம் இல்லை, அப்புறம் என்ன, நான் யார்கிட்டயே பேசிட்டு போகிறேன், என்னமோ பண்ணிட்டு போகிறேன் தள்ளக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அவன்கிட்ட ஹாய் 2 பேரும் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா டம்பிள்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறான். இன்றைக்கி எனக்கு செம ராசி போல் யார் மூஞ்சிலும் முழிச்சனோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அவனோட பில்டிங்லேருந்து உங்களோட பில்டிங்க்கு வந்துட்டு இருக்கான். மேலே ஸ்டெப்பில் ஏறி வரும்போது கூட அப்படியே ஜாலியாக வந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் என்ன பார்க்குற, நாங்கள் 2 பேரும் கப்பல் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒர்க் அவுட்டு போஸ்டர்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இதா அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் 2 பேர் பண்ணுறோம், எப்படியும் நீ டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து கேட்டல, நான் போட்டு கொடுத்துறேன், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு உனக்கு அவனே பெட்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் அப்படிங்கிறாரு. ஆமாம் அவனை அன்றைக்கி நான் அப்படி திட்டினேன், ஆனால் இன்றைக்கி நான் பேசும்போது எவ்வளோ அழகாக ஓடி வரான் எனக்காக, ஆனால் நீ என்ன பண்ண, என்னை இன்னுமே திட்டிட்டு என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிற. எனக்கு இந்த ஆட்டிடியூடில் இருக்கிற பசங்களை சுத்தமாக பிடிக்காது, எனக்கு அவனை மாதிரி பசங்களை தான் பிடிக்கும். அழகு கொஞ்சம் பரவாயில்ல, அவன் ரொம்ப அழகாக தான் இருக்கான், உன்னை கம்பேர் பண்ணும்போது அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாக் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவன் இன்னும் வரல, சப்போ தான் வந்துட்டுருப்பான். அப்போது நம்ஜூன் வந்துட்டு நீங்கள் பருது பண்ணாத அப்படிங்க. ஏன் நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குள்ளே நீங்கள் டீஸ் பண்ணிட்டே இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா இங்கே பாரு அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு பார்ப்பீங்க. அப்போது கரெக்டாக ஜாக் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கதை தந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லி கையாட்டுவான். அவ்வளோதான் அவனுக்கு செம ஷாக்கு. என்னென்னு பார்த்தா இங்கே நம்ஜூன் உங்களை வந்துட்டு கிஸ் பண்ணிருப்பாரு. அவ்வளோதான் நீங்களே செம ஷாக்கு. அவனும் கொண்டு வந்த டம்பிள்ஸை பொத்துன்னு கீழே போட அப்போ தான் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஆகிட்டு திரும்பி பார்க்குறீங்க. என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க ஜாக் அப்படிங்கிறீங்க. அவன் வந்துட்டு ஏன் என்னை ஏமாத்தின அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இதெல்லாம் உண்மை கிடையாது, இதை என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை என்னால் நம்ப முடியாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கோவிச்சிட்டு போக நீங்களும் எல்லாம் உன்னால தான் கரும்பு பிடிச்சவனை போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பின்னாடி ஓடுறதுக்காக ஓடுவீங்க. அப்போ நம்ஜூன் டக்குன்னு வந்து கை பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன அவன் போயிட்டான் விடு என்ன அப்படின்னு சொல்ல போகட்டும் அப்படிங்கிறாரு. விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவு கிட்ட போக அவர் பார்த்தீங்கன்னா கதை வந்து லாக் பண்ணிவிட்டு அப்படி உங்களை பிடிச்சி நிற்க வச்சுக்கிறாரு. என்ன விடு, அவன் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல உனக்கு அவன் ஃபீல் பண்ணுறது மட்டும்தான் புரியுதா வயன், இவ்வளோ நாள் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேனே அதெல்லாம் எதுவும் புரியலையா அப்படின்னு கேட்க நீ ஃபீல் பண்ணியா, நீ என்ன ஃபீல் பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. ஃபீல் நான் பண்ணவே இல்லையா, என்கிட்ட நீ ஒருத்தனை ஃபியான்சின்னு சொல்லி கையை பிடிச்சி காட்டினியே, அப்போ நான் எப்படி கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ ஒருத்தி கட்டி பிடிச்சியே, அப்போ நான் எப்படி கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல சரி தப்பு தான், ஆனால் நான் அதை வேணே பண்ணலை, அவள் ஜஸ்ட்டு என் கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு தான், காப்பாற்றின கீழே விழுந்தா காப்பாற்ற கூட இல்லை, ஜஸ்ட்டு கையை கொடுத்தா அதுக்கு எப்படிங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் சரி அப்புறம் எதுக்காக கல்யாணம் ஒரே வாரத்தில் டிவோர்ஸில் சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்த அப்படின்னு கேட்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அது சாரி அப்படிங்கிறாரு. அப்போ உனக்கு என்னை பிடிக்கலல்ல, வேணாம் தானே நீ சைன் பண்ணி கொடுத்த, சொல்லப்போனால் நான் அந்தளவுக்கு யோசிக்க கூட இல்லை தெரியுமா, நான் சும்மா தான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன், சொல்லப்போனால் எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலுமே அதனால் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தேன், ஆனால் உனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கூட இல்லைல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. இல்லை நம்ஜுனா, உனக்கு என்னை பிடிக்கவே இல்லை, எனக்கு கூட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் யோசித்து பார்க்கும்போது எல்லாம் புரியுது,
கண்டிப்பாக நான் தப்பாக நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சாரி அப்படிங்கிறாரு. எனக்கு சாரியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்க நான் வேறு எப்படி சாரி கேட்குது, மன்னிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. என்னால் ஒன்று மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களை இழுத்து பிடிப்பாரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க? மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல காலில் விழுகு அப்படிங்கிறீங்க. எதை அப்படிங்கிறாரு. இல்லைன்னா மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேச, அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா காலில் விழுகிறதுக்கு கீழே அப்படியே குனிவார். அப்போ நீங்கள் டக்குன்னு கீழே குனிஞ்சு அவர் கணத்தில் ஒரு கிஸ் பண்ண ஒரு ஷாக்காக பார்க்குறாரு. என்ன பயந்துட்டியா? நான் எப்படி உன்னை வேணான்ட்டு போவேன்? நீ என்ன சொல்லிட்டு போனாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். சொல்லப்போனால் நீ நினைக்கிறல்ல இந்த கல்யாணம் ஃபோர்ஸ் பண்ணி நடந்துச்சுன்னு, அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி. நான் தான் எங்கள் வீட்டு புரோக்கர்கிட்ட உன் ஃபோட்டோலாம் கொடுத்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி இந்த பையனை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுங்க, ஸோ எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகே ஆகிற மாதிரி பேசுங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். நான் போய் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? அதுக்கு தான் அன்றைக்கி டிவோர்ஸ் பேப்பர் கூட கிழிச்சு போட்டேன். அதுவும் இல்லாமல் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்டா, வாழ்க்கை முழுசனு என் கூடயே இருந்து கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, ஃப்ராடு இத்தனை வேலை பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அத்தனை வேலை தான் பண்ணேன் அப்படிங்க. நீ தான் மேலே கோவத்தில் இருந்தல்ல அப்படின்னு கேட்க, கோவத்தில் தான் இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணை திரும்ப பார்த்தேன். அப்போ அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட சுற்றிட்டு இருந்தா. என்ன நீ இவன் கூட சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாம் இவர் தான் என்னோடய ஹஸ்பண்டு, அவர் என்னோடய கொலீக்ஸ் தான், அன்றைக்கி கீழே விழுந்தங்காட்டி தப்பாக எடுத்துட்டிங்களா என்னன்னு சொன்னாலா? அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே நம்ம ஏன் நம்மளால் விடணும் பாவம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணினேன் அப்படிங்கிறீங்க. அடி பாவின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துரத்துறாரு அடிக்கிறதுக்கு. நீங்கள் டேய் சாரிடா, இதெல்லாம் நான் கல்யாணம் முன்னாடி நாளே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீ திட்டிக்கிட்டே இருந்த, அதை கொஞ்சம் அலை விடலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா டக்குனு உங்களை கேட்ச் பண்ணிக்குவார். நீங்களும் சரி 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 சாரி 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 அப்படிங்கிறீங்க. நான் தான் சாரி சொல்லணும், அன்றைக்கி உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன்ல அப்படின்னு கேட்குறாரு. விடு பரவாயில்ல, நீ தப்பாக நினச்சாலுமே நிறைய டைம் மெசேஜ் பண்ணல சாரின்னு சொல்லிட்டு, என் வீட்டுக்கெல்லாம் கூட வந்திருக்க. ஆனால் நான் தான் ஒரு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். அந்த ஹவுஸ் ஓனர் அக்கா கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பையன் வந்து உன்னை கேட்டான்னு. ஸோ எனக்கு மேலே கோவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா நிஜமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொன்னால் நம்புவேன்? நிஜமாவே இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படின்னு எனக்கு ஒரு கிஸ் பண்ணு நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா? அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே சரி ஓகே உன்னை நம்ப வைக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழினா நான் அதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனுக்கு கிஸ் பண்ண போவீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கிட்ட வர, நீங்களும் ஒரு இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண போஜண்டிய கண்ணை முழிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, கண்ணை முழிங்க, அவ்வளோதான். ஓகே டியர், ஸோ இந்த ஒன் ஷாட் அவ்வளோதான். ஹாப்பி எண்டிங்காக இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஹாரர் எஃப்எஃப் இல்லை த்ரில்லர் எஃப்எஃப் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா இன்னொரு சேனலில் வந்துட்டு அது போஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த ரொமானியன் கேசல்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அது பார்க்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பாருங்கள் ஓகேவா. அண்டு அப்புறம் டேவுப்பாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எஃப் ஆக்சுவலாக உங்களுக்கு எஃப்எஃப் வந்துட்டு எபிசோடாக பார்க்க பிடிக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டோரி டக்குன்னு முடிக்காமல் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு போடுவோம்ல, நல்லா எலாபரேட் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் எஃப்எஃபாக பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு எஃப்எஃப் மட்டும்தான் போடுறேன். ஸோ எபிசோடாக வந்துட்டு போட்டுட்ருக்கேன் ஓகேவாடியே. நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு ஜேகேக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் டேவுப்பாக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கு ஒரு எஃப்எஃப். என்னது ஐயோ அது என்ன டைட்டில், ஏதோ ஒய்ஃபு, அக்கா ஒய்ஃபு, அக்கா ஹஸ்பண்டு, மேரிட் டு மை சிஸ்டர் ஹஸ்பண்ட். ஸோ இந்த எஃப்எஃப் போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த சேனல் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஓகே டியர், டடா பாய் சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?